ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் 20 டிசம்பர் 2023 மார்க்கெட் அப்டேட்டை பார்க்கலாம். அப்புறம் ஸ்டாக்ஸ் ஓஎன்ஜிசி, டாடா கன்சூமர் ப்ராடக்ட்ஸ், பிரிட்டானியா இதெல்லாம் இதுக்காக ரேலி ஆச்சுது. யூபிஎல், அதானி என்டர்பிரைஸ், அதானி போர்ட்ஸ் இதெல்லாம் இதுக்காக விழுந்துச்சு. எஃப்எஸ்டிஎஸ் இவங்கெல்லாம் வந்து எவ்வளோ க்ரோர்ஸ்க்கு ஸ்டாக்ஸை பை அண்ட் செல் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் யூஎஸ் மார்க்கெட் வந்து எதுக்காக விழுந்துச்சு, கிரிப்டோ இதுக்காக ரேலி ஆச்சுது. இது எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து மார்க்கெட் அப்டேட்டை பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தவறாமல் கிடைக்கும். நிஃப்டி பார்த்திங்கன்னா ஒரு 302 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்துருந்துச்சு. சென்செக்ஸ் வந்து 930 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்துருந்துச்சு. நான் 2 நாளைக்கு முன்னாடி சொன்ன மாதிரி நிஃப்டியும் சரி சென்செக்ஸும் சரி எப்படா விழலாங்கிற சுச்சுவேஷனில் தான் இருந்துச்சு. ஏன்னா ரொம்பவே ஓவர் பாட் ஆகிடுச்சு மார்க்கெட்டு. பயங்கரமான ரேலி வந்து ஒரு மாதிரி அந்த சேச்சுரேஷன் பாயிண்ட்டுக்கு கொண்டு போயிட்டு அதிலே தான் நின்றுட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ சடனாக ஏதாவது ஒரு சின்ன ரீசன் கிடச்சா கூட விழலாங்கிற மாதிரி விழ ஆரம்பிச்சிருச்சு. அதனால் பார்த்திங்கன்னா ஒரு 46 ஸ்டாக் வந்து நிஃப்டியில் நேற்று வந்து ரெட்டில் தான் க்ளோஸ் ஆச்சுது. 4 ஸ்டாக் மட்டும்தான் ரேலி ஆச்சுது. நிஃப்டியில் இருந்த எல்லா செக்டாருமே வந்து ரெட்டில் தான் க்ளோஸ் ஆகிருந்துச்சு. ஸோ எல்லா செக்டாருமே லாஸை தான் சந்திச்சிச்சு. அப்புறம் ஸ்டாக்ஸில் பார்த்தோன்னா ஓஎன்ஜிசி வந்து 2 பாயிண்ட்ஸ் வந்து ரேலி ஆகிருந்துச்சு. ஸோ இது எதனாலன்னு பார்த்தோம் அப்படின்னா, கவர்மெண்ட் வந்து விண்ட்ஃபால் டேக்ஸை வந்து கட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் இது ஆயில் கம்பெனிஸ்க்கு எல்லாமே ஒரு ஆடட் அட்வான்டேஜ். அது மட்டும் இல்லாமல் க்ரூடும் பார்த்திங்கன்னா $80 கீழே தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் சேர்த்து வந்து ஆயில் கம்பெனிஸை நல்லா ரேலி பண்ணி விட்டுச்சு. ஸோ அதனால் ஓஎன்ஜிசி ரேலி ஆச்சுது. இது கூடவே ஆயில் இண்டியாவும் கொஞ்சமாக ரேலி ஆச்சுது. அப்புறம் டாடா கன்சூமர் ப்ராடக்ட்ஸ் பார்த்திங்கன்னா 10 பாயிண்ட்ஸ் வந்து ரேலி ஆச்சுது. ஸோ இதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபேப் இண்டியா பேக் பண்ணுற ஆர்கானிக் இண்டியாங்கிற கம்பெனியை அதிலிருந்து மெஜாரிட்டி ஸ்டாக்கை வாங்குறதுக்கு ஐடிசி வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அது கூடவே வந்து இப்போது டாடா கன்சூமர் ப்ராடக்ட்டும் வந்து அந்த காம்படிஷனில் சேர்ந்துருக்கிறாங்க. அவங்களும் வந்து அதை அக்வயர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஆர்கானிக் இண்டியாங்கிற கம்பெனி பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஆர்கானிக் அப்புறம் வந்து ஆயுர்வேதிக் ஹெல்த் ப்ராடக்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுல ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்காங்க. அப்புறம் வந்து பிரிட்டானியா பார்த்திங்கன்னா 43 பாயிண்ட்ஸ் வந்து ரேலி ஆகிருக்குது. ஒரு ஃபியூ டேஸ்க்கு முன்னாடி வந்து பிரிட்டானியா வந்து நல்லாவே விழுந்துச்சு. ஸோ அதிலேருந்து மறுபடியும் ஒரு ஒன் வீக் 1.5 வீக் வந்து விழுந்துகிட்டே இருந்துச்சு. இப்போ வந்து ஒரு ரெக்கவரியை காட்டுது. ஸோ இந்த ரெக்கவரியில் பார்த்திங்கன்னா வால்யூமும் அதிகமாக இருக்குது. ஸோ இது வந்து கண்டிப்பாக வந்து பிரிட்டானியா இன்னும் ரேலி ஆகிறதுக்கு வாய்ப்புகளை காட்டுது. அப்புறம் யூபியில் பார்த்திங்க அப்படின்னா 26 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்துருக்குது. இது ஒரு 1.5 மாதமாக ரேலி ஆச்சுது. பல மாதங்களாக அது வந்து ரொம்பவே லோவராக 52 வீக் லோக்கெலாம் போயிடுச்சு. ஸோ மற்ற ஸ்டாக்கை கம்பேர் பண்ணும்போது யூபிஎல் வந்து ரொம்பவே அடி வாங்கியிருந்துச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 1.5 மாதம் ரேலிக்கு அப்புறம் மறுபடியும் ப்ராஃபிட் புக்கிங் போயிட்டுருக்குது. அதானி போர்ட்ஸும் அதானி என்டர்பிரைஸும் பார்த்திங்கன்னா ஏறக்குறைய 5 பாயிண்ட்ஸுக்கு மேலே விழுந்துருக்குது. ஸோ இது வந்து ப்ராஃபிட் புக்கிங் மாதிரி தான் தெரியுது. பட் ஸ்டில் வந்து விழுந்த அமௌண்ட் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இன்னொரு ரீசன் பார்த்திங்கன்னா, இவங்க எகைன் வந்து ஒரு கொஞ்சம் அமௌண்ட் வந்து கடன் வாங்கியிருக்கிறதா சொல்லப்படுது. ஏன்னா ஏற்கனவே கடனுக்கும் அதானி என்டர்பிரைஸுக்கும் ஒரு நல்ல டேர்ம்ஸ் கிடையாது. ஸோ இப்போது எகைன் இவங்க வந்து ஒரு கடன் வாங்கியிருக்கிறத ஒரு நியூஸ் வந்ததும் அது மேபி இதை இன்டியூஸ் பண்ணியிருக்கலாம். ஏற்கனவே ப்ராஃபிட் புக்கிங் ஆகிட்டுருக்கிறதுனால இந்த நியூஸ்னால் கூட கொஞ்சம் விழுந்திருக்கலாம். அப்புறம் எஃப்ஐஎஸை பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து 1322 crore வந்து செல் பண்ணியிருக்கிறாங்க. எஃப்ஐஎஸ் வந்து மறுபடியும் அவங்களோட செல்லிங் மோடுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. 3வது நாளாக கண்டினியூஸாக செல் பண்ணுறாங்க. போக போக செல்லிங் இன்டென்சிட்டியும் அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ கொஞ்சம் நாளைக்கு அப்புறமா வந்து 1000 crore மேலே வந்து செல் பண்ணியிருக்கிறாங்க. டிஎஸ் பார்த்திங்கன்னா ஒரு 4754 crore வந்து பை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ என்ன தான் டிஎஸ் வந்து 4700 கோடிக்கு பை பண்ணாலும் இந்த டேவோட ஃபாலை வந்து அவங்களால தடுக்க முடியலை. அப்புறம் யூஎஸ் மார்க்கெட்டை பார்த்தோம் அப்படின்னா டவ் வந்து 475 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்துருக்குது. S&P 500 70 பாயிண்ட்ஸ் விழுந்துருக்குது. நாஸ்டாக் வந்து 225 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்துருக்குது. ஸோ சேம் நியூஸ் தான். எப்படி இந்தியன் மார்க்கெட் வந்து பயங்கரமாக ரேலி ஆச்சுதோ ஸோ அதே மாதிரி யூஎஸ் மார்க்கெட்டும் நல்லாவே ரேலி ஆச்சு. ஏன்னா இந்தியன் மார்க்கெட்டில் வந்து லாஸ்ட் ஃபியூ டேஸில் வந்த ரேலிக்கு அது வந்து அந்த ரேலியோட இன்டென்சிட்டியும் அதிகம். அந்த ரேலிக்கு வந்து முக்கியமான காரணம் வந்து யூஎஸ் மார்க்கெட்டில் நடந்த ரேலி தான். ஏன்னா யூஎஸ் மார்க்கெட்டில் வந்து ஃபெட் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நாங்கள் இனிமேல் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்ற மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் கொடுத்துருந்தாங்க. இனிமேல் நெக்ஸ்ட் இயரில் குறைக்க போகிறதான்னு சொல்லியிருந்தாங்க. அந்த நியூஸ் வந்து
யூஎஸ் மார்க்கெட்டே நல்லா ரேலி பண்ணி விட்டுச்சு, நம்ம மார்க்கெட்டே ரேலி பண்ணி விட்டுச்சு. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா யூஎஸ்ல உள்ள அனலிஸ்ட்லாம் என்னதான் ரேட்டு கம்மி பண்ணுறது வந்து மார்க்கெட்டுக்கு நல்ல விஷயமா இருந்தாலும் இது நாளடைவில் வந்து எக்கனாமி ஸ்லோ டவுன் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இதனால் ரிசெஷன் மறுபடியும் வரும். அதாவது ரிசெஷன் வரக்கான இடத்துக்கு வந்து இது லீட் பண்ணிட்டு போகும், இந்த ரேட் கட்டு கம்மி பண்ணுற நியூஸு அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி குழப்பி விட்டதுனால இப்போது மார்க்கெட் வந்து மறுபடியும் விழ ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா ஏற்கனவே எல்லோரும் ப்ராஃபிட் புக் பண்ணுற மோடில் தான் இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் நியூஸ் வரவும் பயங்கரமாக விழ ஆரம்பிச்சிருச்சு. பிட்காயின் பார்த்திங்கன்னா ஒரு 1403 பாயிண்ட்ஸ் வந்து ரேலியாக இருந்துச்சு. 43,662ல் இருந்துச்சு. எத்திரி வந்து 25 பாயிண்ட்ஸும், பினான்ஸ் வந்து 8 பாயிண்ட்ஸும் ரேலியாக இருக்குது. ஸோ ஏறக்குறைய பிட்காயின் வந்து ஒரு $20,000 வந்து ரேலி ஆகிருக்குது ஒரு லாஸ்ட் ஒரு கொஞ்ச நாள்லவே. ஸோ இந்த அளவுக்கு பயங்கரமான ரேலிக்கு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தோம்னா, பிளாக் ராக் வந்து ETF தொடங்க போகிறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு கவர்மெண்ட்டும் வந்து சில ஒப்புதல்கள் வந்து கொடுத்துருந்துச்சு. அதாவது யூஎஸோட அந்த எக்ஸ்சேஞ்சு ரிலேட்டட் அத்தாரிட்டி, அதாவது SECன்னு சொல்லுவாங்க, செக்யூரிட்டிஸ் அண்டு எக்ஸ்சேஞ்சு அத்தாரிட்டிஸ். அவங்க தான் வந்து ஷேர் மார்க்கெட்டோட ரெகுலேட்டர் யூஎஸில். ஸோ இவங்களும் வந்து நிறைய ஒப்புதல்களை கொடுத்துருந்தாங்க. பிளாக் ராக்குங்கிறது ரொம்ப பெரிய கம்பெனி. ஸோ அவங்க பேக் பண்ணுறப்போ கண்டிப்பாக இது வந்து எல்லாருக்குமே பெனிஃபிட்டாக அமையும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி கொஞ்சம் நம்பகமாகவும் இருக்கும் அப்படின்னு எல்லோரும் நம்பணும். ஏன்னா பிட்காயின் வந்து நம்பகம் இல்லாத ஒரு விஷயந்தான். ஸோ அதை வந்து பிளாக் ராக் பேக் பண்ணுறதுனால எல்லோரும் நம்பி இப்போதைக்கு வந்து கிரிப்டோ ரேலி ஆகிட்டு இருக்குது. ஸோ இப்போ என்ன நடந்திருக்குன்னு பார்த்தோன்னா, இந்த பிளாக் ராக்கு அப்புறம் வந்து SEC, அதாவது செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்சு கமிஷன், அப்புறம் வந்து நாஸ்டாக், இவங்க எல்லோரும் சேர்ந்து வந்து ஒரு மீட்டிங் போட்டிருக்கிறாங்க. அதாவது இதை வந்து ரெகுலேட் பண்ணுறதுக்காக இப்போ ETF தொடங்க போகிறாங்க. ஸோ அதில் யாரெல்லாம் ETF தொடங்க போகிறாங்க, அப்புறம் வந்து என்ன மாதிரி ரூல்ஸ் கொண்டு வரணும், என்ன மாதிரி ரெகுலேஷன்ஸ் வந்து நம்ம புகுத்தணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மீட்டிங் போயிருக்குது. ஸோ அந்த நியூஸ்னால் பார்த்திங்கன்னா கிரிப்டோ வந்து மறுபடியும் ஒரு 1400 பாயிண்ட் வந்து ரேலியாக இருக்குது. ஸோ நான் அந்த வீடியோ உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். நான் நம்புறேன் இது உங்களோட ஃபியூச்சர் ட்ரேடிங் செஷனுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தவறாமல் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.